நான் இத சொல்றதுனால, சில பேர் என்ன கமெண்ட்ல திட்ட கூட செய்யலாம். இந்த கோவில்ல அன்னதானம் போடுறவங்கலாம் பார்த்தா நம்மளுக்கு ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியும். அவங்க கிட்ட போயிட்டு நீங்க எதுக்காக சாப்பாடு எல்லாருக்கும் குடுக்குறீங்கன்னு கேட்டா, பசி தீர்ப்பது பரமசிவன் புண்ணியம்னு சொல்லுவாங்க. அப்படி இவங்க கிட்ட பெரும்பாலும் வாங்கி சாப்பிடுறவங்கலாம் யாருன்னு பார்த்தா, கோவிலுக்கு வரதுக்கு 2, 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்ப என்ன இருக்கும்? அதெல்லாம் ஜீரணமாகி திரும்பவும் பசி எடுத்திருக்கும். இப்ப வீட்டுக்கு போனா திரும்பவும் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தான் போறாங்க. பட் இருந்தாலும் அந்த இடைப்பட்ட கொஞ்ச நேரத்துல இவங்களுடைய பசிய தீர்க்குறாங்க பார்த்தீங்களா? அத தான் இவங்க பசி தீர்ப்பதுன்னு சொல்றாங்க. நெனச்சு பாருங்க, எவ்ளோ பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல, பிளாட்ஃபார்ம்ல ஒரு வேள சாப்பாடு கிடைக்குமான்னு பசியோட எவ்ளோ பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவங்க ஒரு நாளும் தேடி போயிட்டு அந்த சாப்பாட குடுத்துருப்பாங்களா? காரணம், பசி தீர்ப்பது பரமசிவன் புண்ணியம். இவங்களுக்கு இந்த புண்ணியம்ன்ற ஒரு விஷயம் கிடைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றாங்களே. இவங்களுக்கு வேலை கிடைக்கணும், கல்யாணம் ஆகணும், உடம்பு சரியாகணும். பொதுவா சொன்னா இவங்க லைஃப் இவங்களுக்கு புடிச்ச மாதிரி இருக்கணுன்றதுக்காக தான். அப்படி இவங்களுடைய மோட்டிவ் மக்களுடைய பசி தீர்க்கணுன்றதுக்காக இருந்தா, இவங்க இந்த மூட நம்பிக்கை சார்ந்த இடத்துல பண்ண மாட்டாங்க. உண்மையா யார் பசியில இருக்காங்களோ அந்த இடத்துல போயிட்டு பண்ணுவாங்க. நினைச்சு பாருங்க, இது எந்த அளவுக்கு ஒரு செல்ஃபிஷான முட்டாள்தனம்னு. இதுக்கப்புறமாவது எங்கேயாவது இந்த மாதிரி பண்ணும்போது கேளுங்க, எதுக்காக எங்களுக்கு சாப்பாடு குடுக்குறீங்கன்னு. நான் சொல்றது கரெக்ட்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.